காலை நேர சிந்தனை தீர விசாரிப்பதே மெய். நீதிக்கதை. ஒரு ஏழை கிராமத்து மனிதர் தன் மகனுடன் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். நகரத்திலிருந்து தன் கிராமத்துக்கு போய்க் கொண்டிருந்தார். அந்த தந்தையும் மகனும் சென்ற ரயில் பெட்டியில் கூட்டம் அதிகம் இல்லை. அவர்களுக்கு முன்னே நாகரிகமாக உடையணிந்தவர்கள் 2 பேர் அமர்ந்திருந்தனர். வண்டியில் அமர்ந்திருந்த கிராமத்தைச் சேர்ந்தவரின் மகனுக்கு சுமார் 20 வயதிருக்கும். நல்ல ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருந்தான். இவர்கள் இருவரையும் பார்த்தவுடன் நட்புடன் சிரித்தான். அவர்கள் கையிலிருந்த அழகிய சூட்கேஸை தடவி பார்த்தான். வண்டி புறப்பட்டவுடன் மகிழ்ச்சியுடன் இங்கும் அங்கும் மாறி மாறி அமர்ந்தான். தன் தந்தையிடம் மகிழ்ச்சியுடன், அப்பா, கீழே மரமெல்லாம் எதிர்பக்கம் ஓடுது என்றும், அப்பா அப்பா ஸ்டேஷன்ல வண்டி நிக்குதப்பா, அப்பா எவ்வளவோ பூ அங்கே அந்த மரத்துல இருக்குதப்பா என்றும் அவன் சிறு குழந்தை போல் மகிழ்ச்சி பெருக்கில் கைகளை தட்டி ஆரவாரம் செய்தான். அவன் தந்தையும் அவனுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுத்தவராய் அவனுடன் சேர்ந்து கொண்டார். இவர்கள் இருவரின் பேச்சையும் நடத்தையும் பார்த்து அந்த நாகரிக மனிதர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். பாவம், இவ்வளவு நன்றாக இருக்கும் பையனுக்கு மூளை வளர்ச்சி இல்லையே. இந்த பையனை மருத்துவரிடம் காட்டி சரி செய்யாமல் அவனுடன் சேர்ந்து அவன் தந்தையும் அவனுக்கு சரியாய் நடந்து கொள்கிறாரே என்று சலித்து கொண்டனர். இவரது பேச்சை கேட்ட அந்த நாகரிக மனிதர்கள் பொறுக்க முடியாமல் அவரை பார்த்து, ஐயா, இப்படி இருக்கிற பையனை டாக்டர்கிட்ட காட்டாம இருக்கிறீர்களே என்றார்கள். அந்த பையனின் தந்தை புன்னகை புரிந்தார். ஐயா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் மவனுக்கு மூளை நல்லா இருக்குதுங்கோ. விவரம் தெரிஞ்ச நாளிலே இருந்து அவனுக்கு கண் பார்வை இல்லை. போன மாசம்தான் இவனுக்கு கண் அறுவை சிகிச்சை முடிஞ்சுதுங்க. உங்களை போல ஒரு புண்ணியவன் கண்தானம் செஞ்சதாலே இவனுக்கு கண் பார்வை வந்துட்டுங்க. அதனாலே எல்லாத்தையும் புதுசா பார்க்குற மகிழ்ச்சியில் அவன் பேசிட்டானுங்க. நீங்க தப்பா எடுக்காதீங்க என்றார். ஆம் நண்பர்களே, யாவற்றையும் மேம்போக்காக அறிந்து கொண்டு மற்றவர்கள் மீது பிழை சொல்வதை தவிர்த்து யாவற்றையும் தீர விசாரித்து அறிவதே மேல். ஆம், கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து அறிவதே மேல். முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.